முடியாத ஒரு முடியாமல் இருப்பது, எதிலும் இறுதி வரைக்கும் உங்களால செல்ல முடியாமல் இருப்பது, இதெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் சரியான வேலைக்கு உங்களால செல்ல முடியவில்லை அப்படின்னு தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த ஒரு 7 மாதங்கள்ல மிகப்பெரிய ஒரு தடங்கல்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முக்கியமா அது சனி மற்றும் ராகுவின் கூட்டணி. இவர்களினால் உங்களுக்கு தொடர்ந்து சண்டை சச்சரவுகளும், குடும்பத்தில் எதை தொடங்கினாலும் பிரச்சனைகளும், எதை எடுத்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் வேலை செய்கின்ற இடங்களிலும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கெடுதல்களானது ஏற்படும். இவர்கள் கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கும்? வேலைக்கு செல்ல நினைத்தாலே அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். ஆனா உங்களுடைய மனதை நீங்க வேலைக்கு போகணும்னு தயார் செய்து வைத்திருப்பீங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். அதுவும் புதிய புதிய தடைகளானது ஏற்படும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது ஒன்றாக இருக்கும். ஏன்டா நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததா ஆர்வம் இருந்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னேறிடும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் போதும் நமக்கு. இனிமே நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய குடும்பத்தையும் நம்ம தான் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. இருந்தாலும் அதுல உங்களால வெற்றிய அதுலயும் உங்களுக்கு முழுமையா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த சனி பகவானும், ராகு கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு முடிவுல நீங்க அமர்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலை கிடைக்காமல் இருக்கும். எந்த விதமான வேலைக்கு போனாலும் அந்த ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச வேலையில தான் நான் நிலையா இருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கிற நபர்கள் அனைவரிடமும் கூறுவீங்க. ஆனா உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கும். நான் எதிலும் சேராமல் இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு தினசரி தூங்கும் போதும் சரி, காலையிலும் சரி, தினசரி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் வேலை செய்ய ஆசை இல்லாதவர்கள் கிடையாது. உங்களுடைய கடுமையான உழைக்கக்கூடிய மனசானது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய கிரகநிலை உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. நீங்களே நினைத்தாலும் உங்களால் வேலைக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இதுவரை நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீங்க. இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் நார்மலாகவே நிலைத்தன்மையான ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஆனால் இந்த கடந்த ஒரு 7 மாதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசித்திரமானது ஏற்பட்டிருக்கும். முடிவு எடுத்தால் 2 நாட்கள்ல உங்களுடைய மனமானது மாறிவிடும். ஏன் அது மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா 2 நாளுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த ஒரு நாள் வரும் பொழுது அதனை நீங்க மறந்துடுவீங்க. இல்லைன்னா அங்க என்னத்த போக நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்க மாற்றி விடுவீங்க. மாறிய முடிவு கூட அடுத்த நாளே உங்களுக்கு மாறிவிடும். நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அந்த ஒரு முடிவுல உங்களால நிலையா இருக்க முடியாது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை சுற்றி சுற்றி வரும். ஏன் இப்படிலாம் நடக்குன்னு தெரியுமா? இதற்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங். எதையாவது ஒன்று நினைத்துக்கொண்டு அதையே நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. அது சிறிய விஷயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை உங்களுடைய தலைக்குள்ள போட்டு அதை நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதனால எந்த விதமான முழுமையான வேலைகளையும் உங்களால செய்ய முடியாது. கிரக நிலையில் ஏற்பட்ட உள்ளார்ந்த கலக்கங்கள், மன மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, தன்னம்பிக்கை தாழ்வுக்கான ஒரு காலங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போனாலும் அந்த ஒரு வேலையை முடித்து விட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலையை அந்த ஒரு நாள் கொடுத்த வேலையை மட்டும்தான் நீங்க முடிப்பீங்க. மறுநாள் உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு கூட தோணாது. இந்த மாதிரி சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த புதிய வாய்ப்பும் வந்தாலும் உண்மையில் நீங்க அதுல ஸ்டேபிளா ஒரு ஆளாக நீங்க இருக்க மாட்டீங்க. புதிய ஒரு வேலைகளையோ, புதிய ஒரு செயல்களையோ செய்வதற்கு நீங்க ரொம்பவும் தயக்கம் உடைய ஒரு மனிதராக இருப்பீங்க. நடைமுறையில் உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் சமாளித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். முடிவு மாறுவதால் உங்களுக்கு கவலைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த ரிஷபம் ராசி என்பர்கள் ஒரு முடிவை நீங்க மாற்றும் பொழுது நீங்களே உங்களை குறை சொல்லுவீங்க. ஏன் நம்ம அந்த ஒரு செயலை செஞ்சிருக்கலாமோ, அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொள்ளுவீங்க. உங்களை நீங்களே குறையும் சொல்லிக்குவீங்க. ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னால் ஏன் ஒரே ஒரு வேலையை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை? நான் ஏன் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கேன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதை தினமும் கழித்து கொண்டே இருக்கும். ஆனா அதற்கான ஒரு பதில் உங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும். ஆனால் உண்மையில சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு காலத்தை நீங்க உருவாக்கவில்லை. உங்களுடைய கிரகங்கள் தான் உங்களுடைய காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் வரைக்கும் நீங்களா ஒவ்வொரு நாளையும் வாழல. உங்களுடைய கிரகங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டு நீங்க
ஒன்று நினைக்கிறதா இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலை செய்ய நினைத்தாலும் அதில் ஏதாவது ஒரு மனமானது கவனம் செலுத்தாமல் போயிடும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பழைய காயங்கள் நினைவு கூறுவது, எதுவும் சரியாக நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனபயம், விரைவில் கோபம், விரைவில் மன சோர்வு, இது அனைத்தும் ஏற்படும். ஒரு விஷயம் செய்யும் பொழுது 2 வேறு விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோண்டி கொண்டிருக்கும். இதனால ஏதாவது ஒரு விஷயத்தை கூட உங்களால் தொடர்ந்து அதில் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட தொடர்ந்து பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். நாளை உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக மாறிவிடும். மன அழுத்தங்கள் 70% உங்களுக்கு குறைந்துவிடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவலைகள், பிரச்சனைகள், அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். தனியாக அமர்ந்து தனியாக யோசித்து பாருங்கள். நிச்சயமா நீங்க செய்த தவறுகள், உங்களுக்கு ஏன் தவறுகள் ஏற்பட்டது, துரோகங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். முடிவில் ஒரே ஒரு முடிவில் உங்களால் நிற்க முடியும். நாளையிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்கும். அந்த ஒரு முடிவில் உங்களால் நிலைத்தன்மையாக இருக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் அந்த ஒரு வேலையை உங்களால் தெளிவாக தெளிவாக எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் அதை சரியாக செய்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த ஒரு வேலையானது உங்களுடைய கையில் நிச்சயமாக வந்து சேரும். வீட்டில் இருப்பவர்களிடம் உங்களுடைய வார்த்தையானது மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக மாறுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் உங்களுடைய குடும்பத்தின் சப்போர்ட்டானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிதி வாழ்வானது ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுடைய இந்த சில மாதங்களாக ஏற்பட்ட நிதி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க முடித்து காட்டுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரம் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? சுக்கிரன் உங்களுடைய அதிபதி மிக பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்க போகிறார். உங்களுடைய ரூலிங் பிளானட்டாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு 3 விதமான அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஒன்று மன அமைதி, வேலையில முன்னேற்றம், நல்ல ஆட்களை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பது. இதை சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுக்காக ஏற்படுத்த போகிறார். புதன் பகவான் முடிவுகளில் ஒரு நிலைத்தன்மை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது நிலைத்தன்மையாக இருப்பதற்கு புதன் பகவான் உங்களுக்கு உதவுவார். சனி பகவான் தடைகளை குறைத்து விடுவார். காலத்தை மென்மையாக ஆக்கி வேலைகளில் ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதனை மட்டும் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி தலைவிதியை எப்படி தெரியுமா மாற்றப் போகிறார்? இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடத்தை காமிப்பார். மறைந்திருந்த ஆற்றலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மறைந்திருந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவார். வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை செல்வதற்கான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். உங்கள் குணத்திற்கு மதிப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தலைவிதியில் ஒரு புதிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். எனவே இது நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களே, கடந்த நாட்கள் உங்களுடைய மனதை சிதறடித்திருக்கும். ஆனால் வரப்போகின்ற நாட்கள் உங்களை சேர்க்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றப் போகிறது. இனி இந்த வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாக இல்லாமல் ஒரு ஸ்டெடியான, ஒரு வேகமான, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிக்கு ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். எனவே உங்கள் வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுடைய இந்த சில மாதங்களாக ஏற்பட்ட நிதி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க முடித்து காட்டுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரம் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? சுக்கிரன் உங்களுடைய அதிபதி மிக பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்க போகிறார். உங்களுடைய ரூலிங் பிளானட்டாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு 3 விதமான அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஒன்று மன அமைதி, வேலையில முன்னேற்றம், நல்ல ஆட்களை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பது. இதை சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுக்காக ஏற்படுத்த போகிறார். புதன் பகவான் முடிவுகளில் ஒரு நிலைத்தன்மை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது நிலைத்தன்மையாக இருப்பதற்கு புதன் பகவான் உங்களுக்கு உதவுவார். சனி பகவான் தடைகளை குறைத்து விடுவார். காலத்தை மென்மையாக ஆக்கி வேலைகளில் ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதனை மட்டும் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுடைய அதிபதி தலைவிதியை எப்படி தெரியுமா மாற்றப் போகிறார்? இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடத்தை காமிப்பார். மறைந்திருந்த ஆற்றலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மறைந்திருந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவார். வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை செல்வதற்கான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். உங்கள் குணத்திற்கு மதிப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தலைவிதியில் ஒரு புதிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். எனவே இது நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களே, கடந்த நாட்கள் உங்களுடைய மனதை சிதறடித்திருக்கும். ஆனால் வரப்போகின்ற நாட்கள் உங்களை சேர்க்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றப் போகிறது. இனி இந்த வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாக இல்லாமல் ஒரு ஸ்டெடியான, ஒரு வேகமான, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிக்கு ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். எனவே உங்கள் வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்